இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கார்டியன் ஏஞ்சல் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு அண்ட் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்லயே அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணையும் அவங்களோட தம்பியும் நமக்கு காமிக்கிறாங்க. சோ அப்பா அம்மா இல்லாததால சொந்தக்காரங்க வீட்டுலதான் வளர்றாங்கன்னு இருக்கும். அந்த சொந்தக்காரங்க இவங்களை பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லா வேலையும் வாங்கிட்டு இவங்களுக்கு தேவையானது கொடுக்காம இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட தம்பியை கஷ்டப்பட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் பெரிய மனுஷங்க ஆயிடுறாங்க. இவங்களோட அக்காவுக்கு கல்யாண வயசு வந்ததால ஒரு நபர் இவங்களை கல்யாணம் பண்ணி கூட்டு போறாரு அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ணா சில நாட்கள் கழிச்சு அக்காவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தம்பி போக அந்த கணவர் இருக்கா இல்லையா, அவர் பயங்கரமா இவங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. வழக்கம் போல இன்னைக்கும் பயங்கரமான போதையில உள்ள வந்தது. இந்த பையன் வந்திருக்கிறத பாக்குறாரு. என்னோட வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம எதுக்காக இவன் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி மனைவி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள பிசிக்கலா அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் செக்ஷுவலாவும் நிறைய அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பையன் கவனிக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அக்கா பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்ற சோகத்துல அக்காவை பார்த்து நின்றுகிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி அக்காவோட கணவரோட லைஃப்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவர் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் தான். ஒரு வருஷமா இவரை சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்பதான் இவரோட வேலை கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லா சேவ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இவரோட போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அதே சமயத்துல ஜான் அப்படின்ற ஒரு கேரக்டர் கல்லறைக்கு போறாரு. இறந்து பொண்ணு தன்னோட தம்பியை அடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒன்னு இந்த மாதிரி பண்ணவன நான் பழி வாங்காம விட மாட்டேன், அதுக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போக அந்த போலீஸ்காரர், அதாவது அங்க ஒரு போலீஸ்காரர் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு வெளியே வரும்போது ஹீரோ கலியா தேவன் அவர் எதுல நிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. ஏற்கனவே இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பகை இருந்திருக்கு போல. அந்த பகையை காரணம் காட்டி இங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. மறுபடியும் நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக கட் பண்ணா தேவன் தன்னோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஒரு வருஷம் கழிச்சு அங்க போனதால நிறைய விஷயங்கள் மாறப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் சொல்றதுதான் ரூலா இருக்கும். யாருமே இவர் எதிர்த்து கூட பேச மாட்டாங்க. ஆனா இப்போ ஒரு நபர் உள்ள வந்து அங்க இருக்க எல்லா போலீஸ்காரங்களையும் மிரட்டிக்கிட்டே இருக்க இவர் கோவப்படுறாரு. பயங்கரமா அடிச்சுட்டு என்னோட பழைய ஃபைல் ஒண்ணு வச்சிருந்தா இல்லையா, அந்த ஃபைலை கொண்டு வர முடியுமான்னு கேட்க ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜான் அப்படின்ற ஒரு கேரக்டர் கூட பேசினார் இல்லையா, அவரை பத்தின ஃபைலை தான் இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படி வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. வழக்கம் போல குடிச்சிட்டு போக அங்க இவரோட மனைவி தன்னோட தம்பியோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் குடிக்க கூடாது அப்படின்றதுக்காக சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கணும்னு ட்ரை பண்ண இவர் கோபம் அடைகிறாரு. அது எல்லாத்தையும் குடிச்சிட்டு என்னோட மாத்திரை எங்கன்னு கேட்கும் போது மாத்திரையை காணும்னு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா மனைவி அழுதுகிட்டே தன்னோட வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்க பக்கத்துல ஒரு அட்வொகேட் லேடி இருப்பாங்க. அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கணவர் கூட நீ வாழணுமா, இப்படிப்பட்ட கொடுமைகளை நீ இதுக்கு மேல அனுபவிக்குமானா நீ ஏன் கூட வாமா, நான் மத்த வேலைகளை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்ல இவங்க மறுக்கிறாங்க. வாழ்வோ சாவோ என்னோட கணவர் கூட தான்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். அவர் முதல்ல என்ன வந்து பார்த்தப்ப அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. எப்படியெல்லாம் நான் வாழ நினைச்சேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. அந்த பிளாஷ்பேக்ல இவங்களோட கணவர் இவங்களை பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர ஒரு வார்த்தை கூட பேசுறதா தெரியல. ஆனா இவரை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. இதனால கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பாடல் மூலமா நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க கல்யாணம் நடந்து முடியுது. இவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த வாழ்க்கை அமையல. கல்யாணமான அன்னைக்கு இவங்களை போட்டு சித்திரவதைப்படுத்த ஆரம்பிக்கிறார். அன்னில இருந்து இன்ன வரைக்கும் இவங்க கொடுமைகளை மட்டும்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் கணவர் நல்லவர், அவரை விட்டு நான் போக கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவங்களோட கணவரோட நெருங்கிய சொந்தங்கள் ஒரு 2 பேர் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கணவரோட பர்த்டேவான இன்னைக்கு நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சிருப்பாங்க. என்னோட கணவர் வீட்டுக்கு வருவாரா அப்படின்றது தெரியல, இருந்தாலும் அவருக்காக நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது வந்து இருக்கிறவங்க இவங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான், நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா அப்படின்றது. இவங்களோட முகம் கொஞ்சம் வாட்டமானதோ இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உன்னோட கனவு ரொம்ப நல்லவருமா, சில சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா ஒரு நாள் அவன் மாறிடுவான்னு சொல்ல இவங்க ஒரு மாதிரி முகம் சுழிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட கணவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்ற மாதிரி கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. அவர் என்கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டாரு. இதனால அவரோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க. உன்னோட கணவரோட கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேவிகா அப்படின்ற ஒரு பொண்ணை பத்தி உனக்கு தெரிஞ்சாகணுமான்னு சொல்லி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. தேவிகா அப்படின்ற ஒரு பொண்ணு போட்டோகிராஃபில பயங்கரமான ஆர்வம். இதனால நிறைய இடங்களுக்கு போய் நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண அவங்களோட வீட்டுல மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்க, அப்பா கல்யாணத்துக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா எனக்கு பிடிச்சவனதான் நான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வெளியில போறாங்க. ஒரு ஈவெண்ட் மாதிரி
மாதிரி இருக்கும். போலீஸ்காரங்க நடத்துற ஈவென்ட் அதுல கலந்துக்கிறாங்க. நிறைய போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஹீரோவான தேவனை இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட ஆட்டிடியூடும் மக்களுக்கு ஓடி ஓடி உதவிக்கிட்டு இருக்க விஷயங்களும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதனால அவர் கூட பேசணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட அந்த சமயத்துல தான் ஒரு நாள் நைட்டு தனியா நின்றுட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பொறுக்கி பசங்க இவங்களை கலாய்க்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட வரும்போது அந்த சமயத்துலதான் போலீஸ் ஜீப்போட ஹீரோ அங்க என்ட்ரி கொடுக்குறாரு. இவங்களை பார்த்ததும் இவங்களை வீட்டுல டிராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வண்டியில ஏத்தி போய்கிட்டே இருக்கும்போது 2 பேரும் வார்த்தைகளை பரிமாறிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோ ஒரு பர்டிகுலர் வில்லேஜுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் நடுவுல நிறைய விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல அந்த லேடி இவரை காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல அவர்கிட்ட வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு அம்மா அப்பா அப்படின்றது யாரும் கிடையாது. சின்ன வயசுல இருந்து தனியா தான் வளர்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இந்த காதலை முதல்ல ஏத்துக்கல அப்படின்னாலும் அவங்க உண்மையா காதலிக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவர் அவங்களோட காதலை ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ண ஒரு பாடல் ஒண்ணு போக ஆரம்பிக்குது. அந்த பாடல் முடியும் போது 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க. காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண தேவிகாவோட வீட்டுல இதை பயங்கரமா எதிர்க்கிறாங்க. ஒரு அனாதைக்கு என் பொண்ணை கொடுக்க நான் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி வந்து தேவாவை அதாவது தேவனை கைப்பிடிக்கணும் அப்படின்னு தான். இதனால அவரும் வீட்டுக்கு கொண்டு போறாரு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்கும் போது அந்த சமயத்துலதான் இவருக்கு வேற ஒரு ஊர்ல போஸ்டிங் கிடைக்குது. அங்க உடனடியா போய் ஜாயின் ஆகணும் அப்படின்ற சூழல் இருக்கிறதால இவர் தன்னோட காதலியா அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ள விட்டுட்டு அங்க போகும்போது ஸ்டார்டிங் சீன்ல ஜான் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா, அந்த கேரக்டரோட தம்பி ஊருக்குள்ள ஒரு பெரிய ஒயின் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால மக்கள் கொத்து கொத்தா அதை சாராயத்தை குடிச்சு இறந்து போயிட்டு இருக்காங்க. இதை தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் போக அந்த நபரை தீட்டு கொளுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஊர் மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவையான நீதி வேண்டும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை தேவன் கவனிக்கிறாரு. தேவன் ஒரு நேர்மையான போலீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அன்னைக்கு அந்த நபரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த நபர் இவர்கிட்ட பயங்கர நக்கலா பேச ஆரம்பிக்கிறார். கடுப்பாக்குறாரு. இது எல்லாத்துக்கும் நீ கோர்ட்ல வந்து பேசிக்கோ அப்படின்ற மாதிரி அவரை கைது பண்ணி கொண்டு போக்கிட்டே இருக்கு. அந்த நபர் தப்பிச்சு ஓடணும்னு ட்ரை பண்றாரு. ஒரு பெரிய கார் இடிச்சு அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல உயிர் போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கான கான்சிக்வன்சஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம தனியா தான் ஹேண்டில் பண்ணணும், ஃபேமிலியா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போட இதுக்கு நடுவுல ஹீரோயின் இருக்காங்களே தேவிகா, அவங்களோட அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நான் ஊருக்கு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இந்த சைடு ஹீரோவோ அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவரை தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்றாங்க. சோ சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தன்னோட காதலிக்கு போன் பண்ணணும் ட்ரை பண்ண கால் எடுக்கிறதா தெரியல. மேபி அவங்க டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கூட பேச ஆரம்பிக்க அப்பதான் நீ சஸ்பெண்ட்ல இருக்க இல்லையா, இப்போ கல்யாணத்தை பண்ண அப்படின்னா உங்களோட ஹனிமூன் முத கொண்டு மற்ற விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே இந்த சஸ்பெண்ட்லயே போயிடுண்டா, என்னடா நீ சொல்ற அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்த நாளே அதாவது தேவிகா ஊருக்கு போய் அடுத்த நாள் வருவாங்கன்னு இருக்கும். ஸோ அடுத்த நாள் கல்யாண வேலைகளை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே தயாரா இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஷாக் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. தேவிகா தன்னோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு இரவு நேரத்துல இந்த ஊர் வழியா வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல வெறிநாய்களால தாக்கப்பட்டு அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களோட உடல் தான் இங்க வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கல்யாண ஆசையோட போன தேவனுக்கு அவங்களோட உடல் மட்டும்தான் கிடைக்குது. அதை பார்த்ததோ கதறி அழ ஆரம்பிக்கிறார். தன்னோட வாழ்க்கை இப்படி எல்லாமும் இருக்க போகுது அப்படின்னு பல கனவுகளோட இருந்தவருக்கு இப்படி ஒரு டிராஜடியான சம்பவம் நடந்ததால பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறார். வீட்டுல இருக்க அதாவது இவரோட நண்பர்கள் யார்கிட்டயுமே பேசல, தனிமை விரும்ப ஆரம்பிக்கிறாரு. தாடி எல்லாமே வளர்த்துக்கிட்டு ஒரு குடிகாரனா மாறிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம் அப்படின்னா அவரோட வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்றதுக்காக வற்புறுத்தி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணத்தால திருந்துவாருன்னு பார்த்தா இன்னமும் பயங்கர வேர்ஸ்டா தான் போய்கிட்டு இருக்காரு. தன்னோட மனைவியை கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது இவங்க கண் கலங்குறாங்க. இப்படி ஒரு பாஸ்ட வச்சுக்கிட்டு தான் அவர் இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தாரா, இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன விஷயங்கள் அவருக்கு தெரிய வேணாம், இனிமேல் அவரை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தன்னம்பிக்கையோட கிளம்பு. அதே சமயத்துல ஜான் கிட்ட போகுது, தன்னோட தம்பியை கொலை பண்ணவன் இங்கதான் இருக்கான், அவனை ஏதாவது பண்ணணும், அது கூடவே இவருக்கு எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. சோ அந்த வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு கட் பண்ணி ஹீரோ கிட்டே போகுது. அவர் போடுற மெடிசன் ஒண்ணு இல்ல அப்படின்றதுக்காக பயங்கரமா பிரச்சனை பண்ணார் இல்லையா, அவரோட நண்பர் அந்த மெடிசனை கொடுத்துட்டு மெடிசனை போட்டுட்டு நீ சரக்கு அடிக்கிறதுக்கு மூலமா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு பிரச்சனை வரும், இது தயவு செஞ்சு பண்ணாதடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. உன் வேலை முடிஞ்சதுல ஒழுங்கா கிளம்பிடு, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவரை அங்க இருந்து தரத்தி விட்டுட்டு மறுபடியும் தன்னோட மனைவி கிட்ட போக அவங்க இவருக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு சுத்தமா பிடிக்கல அப்படின்றதுக்காக சுட சுட சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை எடுத்து மூஞ்சில் அடிக்க ஆரம்பிக்க தம்பி பயங்கர கோபம் அடைகிறான். அவரை மிரட்டி அதாவது ஹீரோயினோட தம்பியை மிரட்டி அங்க உட்கார வச்சு நீ சாப்பிட்டுதான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி திட்டு அவங்க சுடு சாப்பாடு மூஞ்சில விழுந்துச்சு இல்லையா, இதனால பயங்கரமா அலறிக்கிட்டே வெளியே போறாங்க. தண்ணி எல்லாத்தையும் எடுத்து முகத்தை கழுவிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்க இவங்களோட
அவங்களோட தம்பி இதை கவனிக்கிறா, இன்னும் கோபம் அடைகிறான். இதனால இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம், வாழ்வோ சாவோ எனக்கு அவர் கூட தான் அப்படின்றது முடிவாயிடுச்சு. என்னால நீ கஷ்டப்பட வேண்டாம், அக்காக்காக இதை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் இங்க இருந்து போக சொல்ல அவன் பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நைட்டோட நைட்டா அங்க இருந்து கிளம்புறா அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு கற்பனை அன்னைக்கு நைட்டு ஹீரோக்கு போன் கால் ஒன்று வர மாதிரி காமிக்கிறாங்க. அவருக்கு ஸ்டேஷனுக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. அங்க போக ஹீரோ மேல நிறைய பொய் கேஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதாவது அந்த ஜான் பிளாஷ்பேக் ஒன்று போயிருந்தது இல்லையா, அதுல இவரை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு பொண்ணோட பொய் கேஸ் தான் காரணமா இருந்திருக்கும். அந்த லேடி பாத்தீங்கன்னா ஒருத்தரால துன்புறுத்தப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. நான் அன்னைக்கு பண்ணது எல்லாமே தப்பு தான் சார், அந்த தப்பால தான் இப்ப நான் இந்த மாதிரி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ உதவ தயாரா இல்ல. அந்த சமயத்துலதான் ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர ஷாக்கா இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவரோட காதலி நாய் கடிச்சு இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க இல்லையா, அது நாய் தான் கடிச்சிருக்கும். ஆனா அந்த வேலையை பார்த்தது இந்த ஜானோட ஆளுங்களா தான் இருப்பாங்க. ஜானோட தம்பியை கொலை பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக அவரோட காதலி ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது, அதாவது ரோட்ல வந்துகிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த அவரோட ஆளுங்க பாக்குறாங்க. அவளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கணுமே அப்படின்ற மாதிரி அவங்களோட நாயை இறக்கி விடும் போது தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. நாய் கிட்ட இருந்து பயங்கரமான கடியை வாங்கி அந்த இடத்துல இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சதால ஹீரோ வேகமா போய் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்களை அடிக்கும் போது அவனுங்க கிட்ட இருந்து அந்த சம்பவத்துல நடந்த வீடியோக்கள் கைப்பற்ற ஆரம்பிக்கிறாரு. இதை விட பெரிய எவிடன்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஜான் ஒரு பார்ட்டியில கலந்துகிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு போறாரு, பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஜானை கைது பண்ணி கூட்டு போறாங்க. இந்த எவிடன்ஸ் மட்டும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியாச்சுன்னா இந்த ஜான் இதுக்கப்புறம் வெளியவே வர முடியாது அப்படின்ற சந்தோஷத்துல இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட வாழ்க்கை அழிச்சவனை இன்னைக்கு நான் உள்ள புடிச்சு போட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனோட நண்பர்கிட்ட ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கும்போது, டே உன்னோட வாழ்க்கையை அழிச்சது அவன் மட்டும் இல்ல, உன்னோட வாழ்க்கையை நீ உன்னோட அழிச்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்த விஷயங்கள், இது நாள் வரைக்கும் கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காளே அவரோட மனைவிய, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு மேலேயாச்சு மனுஷனா வாழ பாருடா, இந்த கூடிய நிப்பாட்டிட்டு உன்னோட மனைவி கூட நீ சந்தோஷமா வாழணும், அது தாண்டா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவர் கொஞ்சம் ரியலைஸ் பண்றாரு. அவன் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி தன்னோட மனைவி கிட்ட பேசலான்னு போக அவங்க பேச தயாரா இல்ல. இதனால கடுப்பாகிறாரு. மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடிச்சிட்டு அவங்க கிட்ட பேசி ஆகட்டும் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்க அவங்க இவரை தட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்கு என்னோட தம்பியை நீங்க வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களோ, அதாவது அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போனீங்களோ, அதுல இருந்து உங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல அப்படின்ற மனநிலைமையோட இங்க உட்காந்துகிட்டே இருக்கும்போது கடுப்படைகிறாரு. பேச பிடிக்கலையா, அப்ப எதுக்காக இந்த வீட்டுல இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சண்டை போடலான்னு ட்ரை பண்ண எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கோபப்படுறாரு. வெளியே கூட்டு வந்து பொதுமக்கள் முன்னாடி அடிச்சு இவங்களை போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்க வக்கீல் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ள வராங்க. இதுக்கு மேல இவர் கூட நீ வாழ வேண்டாமா, எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போக இவருக்கு கொஞ்சம் கூட ரிக்ரெட்டாவே இல்ல. போயிட்டீங்களா, அப்படியே போயிட்டு இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி வீட்டுல போய் உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இறந்து போன இவரோட காதலி இவர் கண்ணு முன்னாடி வராங்க. நீ எனக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது குடி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா என்ன மாதிரியே இருக்க ஒரு பொண்ணை எதுக்காக நீ துன்புறுத்திக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு மூலமா நீ என்ன பார்க்கலாம் இல்லையா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ரியலைஸ் ஆகுது இது எல்லாமே இந்த குடியால தான் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல இந்த குடியை நான் தொட மாட்டேன், இதுதான் நான் குடிக்க போற கடைசி பாட்டில் அப்படின்ற மாதிரி பாட்டில் மொத்தத்தையும் குடிச்சு கல்யாண போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்க கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில நேத்து நடந்த சம்பவத்தால ஹீரோயின் பயங்கரமா அப்செட்ல இருக்காங்க. என்னோட கணவரை பார்த்தாக்கணும் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சதும் முதல் வேலையை அங்க போகலான்னு ட்ரை பண்ண அட்வொகேட்டுக்கு ஒன்னும் புரியல. அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கும்போது அவரோட வாழ்க்கையில ஒரு டிராஜடியான சம்பவத்தை கடந்து வந்திருக்காரு. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்ச நாட்கள் ஆகல, கொஞ்சம் வருடங்கள் ஆகல. இருந்தாலும் என்னோட கணவர் அவர் இல்லைன்னு போயிடுமா, அவர் என்ன கொலையை பண்ணாலும் அவருக்கு நான் மனைவியா இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவரை பார்க்கணும்னு போக இந்த சமயத்துலதான் ஜானோட ஆளுங்க இவர், அதாவது தேவன் கோர்ட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதனால தேவனோட மனைவியும் தேவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயுதங்களோட தேவனோட மனைவி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வீட்டுக்கு போறாங்க. கணவரை பாக்குறாங்க. ரத்த வெள்ளத்துல தேவன் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறாரு. ஒன்னும் புரியாம பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க வெட்டணும் வந்தார் இல்லையா, அவர் வண்டி எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாரு. கட் பண்ணா தேவன் இறந்து போயிட்டாரு. அவருக்கு இறுதி சடங்கு எல்லாமே நடக்குது. அவரோட கணவர் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காவிக்கிறாங்க. சாவறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தேவன் இருக்கா இல்லையா, அவரோட நண்பர் கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருந்த பரத்தோட மனைவி கிட்ட இனிமேல் ஒழுங்கா வாழணும் அப்படின்ற மாதிரியும் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயங்கள் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சுய நினைவை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. பித்து பிடிச்ச மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமிலியில இருக்க யாருக்குமே இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தெரியல. அந்த சமயத்துலதான் வாழ்க்கையை எப்படி ஆனந்தமா வாழணும் அப்படின்ற ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. நிறைய கிளாஸ் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு கிளாஸ் மூலமா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகுறாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணா இத்தோட முடிவுல தன்னோட கணவர் மாதிரி இவங்க ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகுறாங்க. தன்னோட கணவர் இறந்து போறப்ப தன்னோட மனைவி கிட்ட எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்ற
சில விஷயங்களை சொல்லிட்டு தான் போயிருக்கா இல்லையா. அந்த ஒரு விஷயம் போது என்னோட கணவரோட நினைவோட நான் வாழ்ந்துருவேன் அப்படின்ற வாய்ஸ் ஓவர்ல தன்னோட டியூட்டிஸை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இந்த எல்லா கேஸையும் தாண்டி ஜான் வெளியே வந்துட்டார் அப்படின்னு மாதிரி இருக்கும். நீங்க தேவனோட மனைவி தானே, பரவாயில்லையே, தேவன மாதிரி யூனிஃபார்ம் போட்டீங்களே, இருந்தாலும் தேவன மாதிரி ஆகணும்னு நினைக்காதீங்க, என்னைக்கா இருந்தாலும் நீங்க எனக்கு கீழே தான் வந்தாகணும் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போக அதுல அவர் எலெக்ஷன்ல நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இதனால இவங்க கோபம் அடைகிறாங்க, தேவனோட வீட்டுக்கு போறாங்க. அவரோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஜானுக்கு எதிராக நிறைய வீடியோ ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அது கிடைக்குது. அதை போலீஸ்காரங்க கிட்ட, அதாவது ஹையர் ஆபீசர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க அப்படின்னு காமிச்சிட்டு அவரோட கணவருக்கு இறந்ததுக்கான சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இவங்களோட தம்பி அவங்களோட காலேஜ்ல ஒரு ஐகான் அப்படின்ற மாதிரி பேரை வாங்கிட்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்து கெஸ்ட் எல்லாம் வராங்க. என்னோட அக்கா வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவ அக்கா முன்னாடி ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ இவனோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்கான் போல, அது இவனுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது இதுக்கு மேல முடியாது அப்படின்ற மாதிரி தன்னோட அக்காவை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ஒரு சம்பவத்தை பண்ணேன், அந்த சம்பவத்தை சொன்னேன் அப்படின்னா நீங்க என்ன வெறுத்துருவீங்க, அப்படி வெறுக்க மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் இதுக்கு மேல ஒளிச்சு வைக்க முடியாது அப்படின்றதுக்காக நான் இதை சொல்றேன்னு சொல்ல இவன் அந்த வீட்டுல இருந்து கிளம்பி இருப்பான் இல்லையா. அப்போ தேவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்க மாத்திரை இருக்கே, அவரோட நண்பர் கூட சொல்லியிருப்பாரு இதை அடிக்கடி எடுத்துக்காத, குடிக்காத அப்படின்ற மாதிரியும் அதை ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இதனால மொத்த மாத்திரையும் சரக்குல கலந்துட்டு வந்துட்டு இருப்பான். சோ அந்த சரக்கு குடிச்சதால்தான் தேவன் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ நான் பண்ணது உன்னோட நல்லதுக்காக தான், ஆனா அது இப்படி திரும்பவும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இது இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எப்போ அப்படின்னா தன்னோட கணவர் இறந்த கொஞ்ச நாள்ல தன்னோட தம்பியோட துணியை துவைக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த மாத்திராட்டை இருக்கிறத கவனிக்கிறாங்க. சோ தன்னோட கணவரோட சாவுக்கு தம்பி தான் காரணம் அப்படின்றது, தன்னோட கணவர் இல்ல அப்படின்றது தான் இவங்களை ஒரு பித்து பிடிச்ச நிலைமைக்கு தள்ளிருச்சு அப்படின்றத இவங்க சொல்லிட்டு இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம், நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஒழுங்கா வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதான் தேவனுக்கு நாம கொடுக்கிற பரிகாரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்திருக்க சீஃப் கெஸ்டும் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காரு. இதுல பர்டிகுலரா ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஏஞ்சல், அதாவது கார்டியன் ஏஞ்சல் அப்படின்ற பேர்ல நம்மள சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரால தான் நம்மளோட வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா போக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு ஹீரோயினோட தம்பி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு வெளியூருக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்கா. அது அப்படி போகும்போது நடந்த விஷயங்கள் எல்லாமே நினைச்சு பார்த்து போய்கிட்டே இருக்கு. இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.